ஹாய் வீவர்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 9 விதமான ஜாப் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போது போயிட்டுருக்கு. கடைசி நாள் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி 2025. அதே போல் பேமெண்ட்டுக்கான கடைசி டேட்டும் கொடுத்துருக்காங்க 6/5/2025. எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கல. அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு பர்டிகுலர் மந்த்ஸுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சொல்லுவாங்க. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி அதற்கான எக்ஸாம் டேட்டும் வந்துடும். அதே போல் ஆல் டிக்கெட்டும் வெளியிட்டுருவாங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க எக்ஸாம் தான். ஓஎம்ஆரில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆன்சர்ஸ்லாம். அதே போல் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 65 மார்க்குகள் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். 65க்கு 65 வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அதிகப்படியான போட்டிகள் இதில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு முன்னாடியே உங்களை சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து பிஜியோ, அதாவது பிஜிக்கு மேலே பிஹெச்டியோ எனிதிங் முடிச்சிருந்தா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் அதிகமான குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது வந்து குவாலிஃபிகேஷன், அதாவது ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி உங்களை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் அதில் என்ன குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் மென்ஷன் பண்ணிக்கலாம். யூஜி டிகிரி மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆம் டெல்லிங் டு யூ. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குவாலிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஓவர் குவாலிஃபைடுன்ட்டு அவங்க வந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 9 விதமான ஜாப் வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ அது என்னென்ன விதன்ட்டு எனக்கு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம் பாய், தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர். ஸோ இந்த 9 விதமான போஸ்டிங் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எத்தனை வேக்கண்ட் இருக்குன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதாவது சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். என்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அது இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்லாம் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துக்குங்க. அதாவது லோயர் ஸ்கூல் லெவல் தான் இருக்கும். சரிங்களா? இதனுடைய தகுதி பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல் தான். நீங்கள் ஒரு காலேஜ் அட்லீஸ்ட் ஒரு யூஜியாவது மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்கும், ரிசர்வேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.